பேர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பினால் உடலில் இரத்த சோகை, மூச்சு திணறல், சிறுநீர் எரிச்சல், கைகால் வயிறு வீக்கம் ஏற்படும். சிறுநீர் குழாயில் கற்கள், கட்டிகள் போன்றவை ஏற்படலாம். சிறுநீர் குறைவாக வெளிப்படும். அதனால் வெளியாகும் யூரியா, கிரியோட்டின், பொட்டாசியம், சோடியம் போன்றவை இரத்தத்தில் வேகமாக வருகிறது. இதனால் சிறுநீரகத்தை சுத்தம் செய்தல் வேண்டும். மேற்கூறிய அறிகுறிகள் முதலில் காணப்பட்டால் உடனே மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து நம்முடைய சிறுநீரகம் நல்ல முறையில் செயல்படுகிறதா என்பதை அவர்கள் கூறிய இரத்தம் மற்றும் சிறுநீரக பரிசோதனை செய்து தெரிந்து கொள்ளவும். மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகள், உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். சிறுநீரக பாதிப்பு வராமல் இருக்க முதலில் காலை 5 to 6 மணிக்கு நாம் உடற்பயிற்சிகள் தங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப செய்தல் வேண்டும். நாற்காலில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்று கொண்டோ கைகளை உடலுக்கு மார்புக்கு முன்னால் நேராக நீட்டி பின் கைகளை உள்ளுக்கு மார்புக்கு அருகில் மடக்கி கொண்டு வருத வேண்டும். கால்களையும் நீட்டி மடக்கி வர வேண்டும். இடுப்பு பகுதிகளை முன்பின் அசைத்தல், அழுத்தி விடுதல், குனிந்து நிமிர்தல், வலது இடதுபுறமாக திரும்புதல் வேண்டும். தினம் இளம் வெயில் படும்படி நடக்க வேண்டும். நீர்நிலைகள் இருந்தால் அதில் தண்ணீர் உடல் முழுவதும் நன்றாக நனையும்படி 10 நிமிடங்கள் இருந்து குளிக்க வேண்டும். நிற்க முடிந்தவர்கள் கைகளை கோர்த்து கொண்டு உள்ளங்கையை வானத்தை பார்த்தவாறு மேல் நோக்கி இருக்கும்படி கைகளை மேலே உயர்த்தி, அந்த சமயத்தில் கைகளை மேலே உயர்த்தும் பொழுது 2 கால்களின் குதிங்கால்களையும் மேலே தூக்கியவாறு நிற்க வேண்டும். பின் கைகளை கீழே இறக்கும் பொழுது கால்களில் பாதங்கள் தரையில் படும்படி நேராக நிற்கவும். உள்ளங்கைகள் ஒன்றோடு ஒன்று நன்றாக தேய்த்து முதுகுக்கு பின்னால் முதுகு தண்டுக்கு 2 பக்கத்திலும் சிறுநீரகம் இருக்கும் பகுதியில் நன்றாக தேய்த்துவிடும் வேண்டும். இவ்வாறு 5 முறை செய்தல் வேண்டும். ஒவ்வொரு தடவையும் உள்ளங்கையை உரசிவிட்டு நன்றாக தேய்க்கவும். பின் அடிமுதுகு பகுதியிலிருந்து தேய்த்து கொண்டே பின் தொடை வழியாக பாதம் வரை தடவிடவும். இதுபோல் 5 முறை செய்யவும். கிட்னி நன்றாக இருக்கும். காலை அகட்டி வைத்து நின்று கொண்டு கைகளை கோர்த்து கொண்டு ஒரு கால் பாதத்திலிருந்து ஒரு முழு வட்டமாக தரையிலிருந்து தலைமேல் கொண்டு சென்று பின் தரைக்கு கீழ் அந்த கால் பாதம் வரை கைகளை கோர்த்து கொண்டே வரவும். இவ்வாறு 5 அல்லது 6 முறை செய்யவும். இரண்டாவதாக, காலை 6 மணிக்கு தண்ணீரில் ஏதாவது ஒரு பச்சிலை மூலிகைகள் கலந்து குடித்து வரலாம். உதாரணமாக வேப்பலை பொடி அல்லது துளசி பொடி, வில்வப்பொடி, அருகம்புல், கீழாநெல்லி, ஆவாரம்பு இந்த மாதிரி பொடிகளை எடுத்து 1 ஸ்பூன் தண்ணியில் 200 மில்லி தண்ணியில் கலந்து குடிக்கலாம். பச்சையாக சாப்பிடுவதால் அந்த 5 வேப்பிலைகள் மட்டும் சாப்பிட வேண்டும். 5 துளசி இலைகள் மட்டும் சாப்பிட வேண்டும். இதனால் உடலில் தேங்கியுள்ள கழிவுகள் கரைந்து சிறுநீரக வழியாக வெளியேறும். மூன்றாவதாக, காலை 7 மணிக்கு பசும்பால் குடிக்கலாம். நான்காவதாக, 8 மணிக்கு டாக்டர் பரிந்துரைப்படி கீழ்கண்ட பழங்களில் தேவையான பழங்கள், அதாவது திராட்சை, மாதுளை, ஆரஞ்சு, தர்பூசணி, இளநீ, பதனி, கரும்புச்சாறு, அன்னாச்சி, பப்பாளி, பேரிச்சை, கொய்யா, நாவல், நுங்கு, அத்திப்பழம் போன்றவற்றை சாப்பிட வேண்டும். திராட்சை பழத்துடன் மிளகுடன் சேர்த்து சாப்பிட்டு வர கல்லடைப்பு நீங்கும். ஐந்தாவதாக, காலை சிற்றுண்டி 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு கஞ்சி அல்லது களி செய்து சாப்பிட வேண்டும். சோளம் இடித்து மாவாக்கி களியாக்கி கிண்டு சாப்பிட்டு வர சிறுநீர் கல்லடைப்பு, நீர் சுருக்கம் நீங்கும். டாக்டர் பரிந்துரைப்படி உப்பில்லாமலும் அல்லது கால் உப்பு கலந்தும் சாப்பிடலாம். இதேபோல் பார்லி கஞ்சி, கோதுமை, கம்பு, அரிசி கஞ்சி ஏதாவது ஒன்று தங்களுக்கு ஏற்றவாறு கஞ்சி செய்து சாப்பிடலாம். புதினா, தக்காளி, மல்லி போன்ற கீரைகள் சேர்த்து கொள்ளலாம். ஆறாவதாக, காலை 11 to 11:30 மணிக்கு வரை காய்கறியில் கலந்த கலவைகள் முடிந்தால் வேக வைத்து சாப்பிடலாம். வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, கேரட்டு, பேரிக்காய், பப்பாளி போன்றவைகளை சாப்பிடலாம். தேங்காய் பூ துருவல் போட்டு சாலட்டாக மிளகு லேசாக மிதமான உப்பு போட்டு கலந்து சாப்பிடலாம். அல்லது
காய்கறி கலந்த சூப்பும் செய்து சாப்பிடலாம். 7வதாக 1 to 1:30 மணிக்கு சமைத்த உணவுகள் சாப்பிடலாம். பருப்பு எடுத்துக்கொள்ளலாம், பச்சை காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கொள்ளலாம், மோர் எடுத்துக்கொள்ளலாம். கேரட், முள்ளங்கி, வெண்டைக்காய், முட்டைக்கோஸ், சுரைக்காய், புடலங்காய், வெங்காயம், பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது போன்ற கீரைகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்வது நலம். காய்கறிகளை கூட்டாகவோ பொரியலாகவோ மிதமான உப்பு புளி காரத்துடன் சமைத்த உணவுகளை மதியம் ஒரு வேளை மட்டும் திருப்தியாக சாப்பிடலாம். 8வதாக மாலை 5 to 5:30 அவரவர்கள் விருப்பப்படி கிரீன் டீ அல்லது பிளாக் காஃபி குடிக்கலாம். 10 நிமிடம் நன்றாக நடக்கலாம். வெளியில் உட்கார்ந்து காற்று வாங்கலாம். மூச்சு பயிற்சியும் செய்யலாம். 9வதாக மாலை 7 to 7:30 மணிக்கு இரவு சாப்பாடு சாப்பிடுவது நல்லது. அப்பொழுது கேரட், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், வாழைத்தண்டு, வெங்காயம், மிளகுத்தூள், சிறிதளவு உப்பு கலந்து சாலட் மாதிரி செய்து சாப்பிடும். கூடவே பழங்களும் சாப்பிட வேண்டும். காலை மாலை 2 வேளைகளும் பழங்கள் சாப்பிடுவது மிகவும் அவசியம். ரொம்ப முடியாதவர்கள் கோதுமை, ரவா உப்புமா அல்லது தோசை எல்லாம் உப்பு இல்லாமல் சர்க்கரை சேர்த்து வைத்து சாப்பிடலாம். 10வதாக 9 மணிக்கு காய்ச்சின பசும்பாலில் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். இந்த பழக்கத்தினால் தேவையான கழிவுகள் தேவையற்ற உடலில் இருந்து கழிவுகள் நீக்கப்படுகின்றன. சிறுநீரகத்துக்கு தேவையான பாதுகாப்பு கிடைப்பதுடன் நன்றாக செயல்பட சக்தியும் கிடைக்கின்றது. மேலும் சிறுநீரகம் நம் உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி சுத்தமாக உடலை பாதுகாத்து வருகின்றது. சூப் செய்யும் முறை: பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், நெய், உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய வாழைத்தண்டு 1/2 கப், பீன்ஸு 10, கேரட் 2, முட்டைக்கோஸ் தேவையான அளவு, நறுக்கியது பொடியாக நறுக்கிய வெங்காயம், தேங்காய்பால் 1 கப், பசும்பால் 1 கப், இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் 1 சிட்டிகை, கொத்தமல்லி சிறிதளவு எடுத்துக்கொள்ளவும். முதலில் பருப்பு, மஞ்சள் தூள் போட்டு காய்கறிகளையும் சேர்த்து வேக வைத்து வடிகட்டி எடுத்துக்கொண்டு தேங்காய்பால், பசும்பால், கொஞ்சம் தண்ணி கலந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு வாணலில் லேசாக நெய் விட்டு ஜீரகம், நறுக்கிய வெங்காயத்தையும் வதக்கி 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி சூப்புடன் சேர்த்து சூடாக சாப்பிடவும். பார்லி கஞ்சி செய்யும் முறை: பார்லி 1 கப், பொடியாக நறுக்கிய வெள்ளரிக்காய் 1 கப், மாங்காய் 1 சிறு துண்டு, கேரட், பீன்ஸ், மாங்காய் துண்டுகள் அரிந்தது 1 கப், பூண்டு பல் 5 பல், பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 துண்டு, 1 கொத்து கொத்தமல்லி, புதினா, மிளகுத்தூள், உப்பு தேவைக்கு ஏற்ப, பால் கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கொள்ளலாம். முதலில் பார்லி 1 கப்பு நன்றாக வேக வைத்துவிட்டு 4 கப்பு 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணீர் விட்டு வேக வைக்க வேண்டும். 3/4 பாதம் வெந்தவனும் நல்ல நறுக்கி வைத்துள்ள காய்கறிகளையும் போட்டு வேக வைத்து பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து வேக வைக்கணும். நன்றாக வெந்தவுடன் மிளகுத்தூள், உப்பு, பால் சேர்த்து கஞ்சி குடிக்கலாம். சோளம் 1 கப்பு, தக்காளி 2 அரிந்து வச்சது, பச்சை மிளகாய் 1, தண்ணி 1 கப்பு, உப்பு, மஞ்சள்தூள், தாளிக்க கொஞ்சம் நெய், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளவும். முதலில் சோளத்தை ஊற வைத்து காய வைத்து மாவாக்கி வைத்துக்கொண்டு 1 கப்பு மாவை தண்ணீரில் கரைத்து தோசை மாவு பதத்தில் வைத்துக்கொள்ளவும். பின் வாணலில் நெய் விட்டு பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு வதக்கவும். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு மஞ்சள்தூள் 1 சிட்டிகை போட்டு கொதிக்க விடும். நன்றாக தண்ணி கொதித்தவுடன் கரைத்து வைத்த சோள மாவு கரைசலை ஊற்றி அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கிளறி விட்டுக்கொண்டே இருக்கவும். பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு அடிப்பிடிக்காமல் வரும் சமயம் இறக்கி ஆற வைத்து உருண்டையாக பிடித்து களியாக சாப்பிடலாம். சிறுநீரக உணவுக்கான வழிமுறைகளில் தானியங்களில் அரிசி, ரவா, ஜவ்வரிசி, ஆரோரூட், பார்லி போன்றவை அதிகமாக சாப்பிடலாம். கோதுமை, ராகி, கம்பு மிதமாக சாப்பிட வேண்டும். கேக்குகள், பேஸ்ட்ரி கொண்ட சிறிய கேக்கு துண்டு, நூடுல்ஸ் இவைகளெல்லாம் முழுவதுமாக தவிர்த்து விடுதல் நல்லது. பருப்பு வகைகளில் உளுந்தம்பருப்பு, பச்சை பட்டாணி அதிகம் சேர்க்கலாம். மற்ற பருப்புகள் குறைவாக சேர்க்க வேண்டும்.
பச்சைப்பருப்பு, துவரம்பருப்பு, சோயாபீன்ஸ்லாம் தவிர்த்து விடலாம். காய்கறிகளில் பீர்க்கங்காய், புடலங்காய், சுரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட், வெள்ளரி, வெங்காயம், நூல்கோல், சௌசௌ, பீன்ஸ், அவரைக்காய், கேப்சிகம், கோவக்காய், முட்டைகோஸ் போன்ற காய்கறிகள் அதிகமாக சாப்பிடலாம். பாகற்காய், கத்திரி, காலிஃப்ளவர், முருங்கைக்காய், முள்ளங்கி, இளஞ்சிவப்பு முள்ளங்கி, வாழைப்பூ, வாழைக்காய், தக்காளி இதெல்லாம் மிதமாக சாப்பிட வேண்டும். உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, தாமரத்தண்டு, பலாப்பழம், தம்பட்டை, அவரை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. கீரைகளில் வெந்தயக்கீரை, புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை, புதினா கீரைகள் அதிகமாக சேர்க்க வேண்டும். முருங்கைக்கீரை, இளநீ, தண்டுக்கீரை, சிறுநீர்க்கீரை, பசலி, கொத்தமல்லி இவைகளாம் சேர்க்கக்கூடாது. பழங்களில் அன்னாச்சி, நாவல் பழம், பேரிச்சம்பழம், ஆப்பிள், கொய்யா, பப்பாளி, விளாம்பழம், சீத்தாப்பழம், பலாப்பழம் சாப்பிடலாம். திராட்சை, மாதுளை, தர்பூசணி, பேரிச்சம்பழம் குறைவாக சாப்பிட வேண்டும். சப்போட்டா, சாத்துக்குடி, முலாம்பழம், மாம்பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. பாலுக்கு பதிலாக மோர் அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். முட்டையில் வெள்ளைக்கரு சாப்பிடலாம். அசைவ பிரியர்கள் சிறிய மீன் வகைகள் சாப்பிடலாம். தோல் இல்லாத கோழி வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம். கொழுப்புகள் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்க்கரை மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்ளும். வீட்டில் தயாரிக்கப்பட்ட எந்த பானத்திலும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவைகளில் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருப்பு மிளகு, கிராம்பு, ஏலக்காய், ஓமம், புளி, மஞ்சள் இதெல்லாம் மிதமான கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் 1 கப் நறுக்கியது, வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1 கப். ஆப்பிளையும் வெல்லத்தையும் மிக்சியில் நன்றாக அரைத்து அத்துடன் காய்ச்சின பசும்பால் கலந்து சேர்த்து சாப்பிடலாம். இந்த முறையை கடைப்பிடிப்பதனால் சிறுநீரகம் பாதுகாக்க ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.